ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு இரும்பு கை மாறாவி ஸ்டீல் கிளாவுடைய கதையை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒரே ஒரு கதையை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருப்போம். உரைப்பணி மர்மம் அப்படிங்கிற அந்த கதை நல்லாவே ஒரு முறை அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போயிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையை நம்ம வந்து போடவே இல்லை. போடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு. சரி, இப்போ இந்த கதையை போடலான்னு இன்னொரு கதையை, அதாவது நியூயார்க்கில் மாயாவி அப்படிங்கிற ஒரு சூப்பரான கதையை பார்க்க போகிறோம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாயமாக மறையக்கூடிய பவர் கிடைச்சோன்னே அவர் பண்ண அந்த வேலைகளை தான் பார்க்க போகிறோம். மற்ற ஒரு சில சூப்பர் ஹீரோஸ் மாதிரியே இவருக்கு பவர் வந்தோடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டுருப்பாரு. முதல்ல ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கும். அது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கை வந்து போயிருக்கும். அதுக்கு பதிலாக தான் ஒரு இரும்பு கரத்தை வந்து பொருத்தியிருப்பாங்க. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா லேபில் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பவர் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு விபத்து மாதிரி நேரிட்டு அதுக்கப்புறம் அவர் வில்லனா ஒரு அனுபவமே இல்லாமல் ஒரு கற்றுக்குட்டித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய அந்த வேலைகள், வில்லத்தனங்கள் இதெல்லாமே இந்த கதையில் பார்க்க போகிறோம். இதெல்லாமே நடந்து முடிஞ்சு கடைசி அவர் திருந்துருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக சூப்பராக அந்த கதையை ஒரு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இது ஒரு பழைய கதை அப்படிங்கிறனால லாஜிக்கலாக பெருசாக பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மனிதன மேம்பாட்டுக்காக ஒரு மருத்துவ ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் பாரிங்ஸ்டன் அப்படிங்கிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அவருக்கு உதவியாளராக நம்ம இரும்பு கை மாயாவி லூயிஸ் கிராண்டல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறாரு. அவரோட கையில் அந்த இரும்புக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ ஒரு புது வகை கதிரலை வந்து பார்த்தீங்கன்னா சோதிச்சு அறியறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு விஷயத்தை லூயிஸை பண்ண சொல்லும்போது அவர் ஒரு லிவர் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தா அங்கே வந்து இழுக்கிறாரு. அப்படி இழுக்கும் பொழுது மனசில் நினச்சிக்கிறாரு, ஸோ ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு, பல மில்லியன் பவுண்டுகள் எவ்வளவோ போகும், இதை போய் நாட்டுக்காக அப்படியே அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு கண்டுபிடிப்பை தொடங்குறதுக்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டு அந்த விஷயம் வந்து ப்ரொஃபஸரை வந்து இழுக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து ஏற்படுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாதிக்கப்படுறாரு லூயிஸ் கிராண்டல். ஆனால் ப்ரொஃபஸர் பாரிங்ஸ்டன் மட்டும் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாரு. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த நம்ம இரும்பு கை மாயாவி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். வெறும் இரும்புக்கிற மட்டும்தான் இருக்குது. நம்ம ப்ரொஃபஸர் அவர் லூயிஸ் கிராண்டல் இறந்தே போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு அவர் மட்டும் தப்பிச்சு போயிடுறாரு. ஆனால் உண்மையிலுமே அவர் அங்கே சாகலை. அந்த எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து பாயும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மறைஞ்சு போயிருக்காரு. திரும்ப அவருக்கு ஒரு மாதிரி சுய உருவம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வருது. திரும்பவும் ஒரு கரண்ட் எலக்ட்ரிக் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அங்கே ஏற்படும் பொழுது திரும்பவும் மாயமாக மறைய ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தை புரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு சூப்பரான பவர் கிடைச்சிருக்கு, இதை வச்சு நம்ம என்ன சாதிக்கணும் அதை சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குரூர யோசனை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனசில் அங்கே எழ ஆரம்பிக்குது. அதன்படி அவர் ஒரு யூனியன் பேங்க்கு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு. அங்கே பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேஃப்டியான அந்த பேங்க் லாக்கரில் அந்த பணமெல்லாம் எடுத்து வச்சு அதை சாத்த போகிற சமயத்தில் திடீர்னு ஒரு இரும்பு கரை மட்டும் அங்கே வரதை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆவி பேய் பிசாசோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி அங்கே மூர்ச்சி அடைஞ்சு விழுந்துடுறாரு. பரவாயில்ல, இது நல்லதுக்கு தான் அப்படின்னு ஒரு பை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பணமெல்லாம் வேகமாக அள்ளி போட்டுட்டு இருக்காரு மாயாவி. ஆனால் அப்படி போட்டுட்டு இருக்கும் பொழுதே மூர்ச்சை அடைஞ்சிருந்தாலுமே கொஞ்ச நேரத்தில் அந்த நபர் எழுந்திருச்சு இவன் இங்கே தான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவருமே ஒரு மாதிரி எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. ஆனால் மாயாவி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண பையை தூக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே வெளியில் அப்படியே வராரு. அங்கேருந்த மக்கள் எல்லாமே பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னமோ ஒரு ஆவியோ நம்ப முடியாத ஏதோ விஷயம் நடந்துட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அங்கே பீதியில் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. போலீஸ்க்கும் ஒரு மாதிரி தகவல் போகுது. அதாவது ஒரு யாருனே தெரியாத ஒரு நபர், ஒரு இரும்பு கை மட்டுமே இருக்குது, அவனை வந்து பிடிங்க அப்படிங்கிற மாதிரி வேடிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு எல்லாமே அங்கே தகவல் போகுது. ஆனால் வெறும் இரும்புக்கரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வீதியில் நடவாண்டிட்டு இருக்கிறத பார்த்து மக்கள் பீதி விட்டுரு அந்த சூழ்நிலையை வந்து பார்த்தீங்கன்னா குழப்பமாயிருது. அந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்திட்டு நம்ம மாயாவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணப்பையை தூக்கிட்டு ஓடுறாரு. அப்படி ஓடினாலுமே அவர் என்னதான் மறைஞ்சிருந்தாலும் அப்படியுமே அந்த பணப்பை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு ஓடும்பொழுது அந்த பையை மட்டும் தெரியுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஈஸியாகவே அவரை ஃபாலோ பண்ணி இங்கே வந்துட்டு இருக்காங்க. இதனடா இது ஒரு பிரச்சனை அமைஞ்சிருக்கு அப்படின்னு என்ன பண்ணலாம், இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு ஒரு கார்னரில் ஒரு சந்து மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பணம் போனாலும் பரவாயில்ல, நாம தப்பிச்சா போகுது அப்படின்னு அந்த பையில் இருந்த பணத்தை எல்லாமே அப்படியே கொட்டிடுறாரு. கொட்டிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ பணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி முற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரன்சிகள் நோட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாயாவி எங்கடா போனா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸில் அங்கே தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேன் மூலமாக ஒரு இரும்பு உத்தரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே தூக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏறி நின்றுக்கிறாரு. அது மேலே போகுது. அதனால் கீழே போலீஸ்காரங்களுக்கு அவன் எங்கே போனான் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த இடத்துல அவர்
அவருடைய மாய உருவம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சுய உருவம் பெற ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ அவன் அங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆஹா சரியான நேரத்தில் காலை வாரி விட்டுருச்சு அப்படின்னு மாயாவி கவலைப்பட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது அவர் அப்படியே உயரத்தில் தானே இருப்பார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த கரண்ட் கம்பி இருக்கும். இங்கேருந்து அவர் அப்படியே அந்த கரண்ட்டு கம்பியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிடிக்கிறாரு. போலீஸ்காரங்க என்ன முட்டாள்தனமாக பண்ணுறானே, ஒரு ஷாக் அடிச்சு எரிஞ்சு சாம்பலாக போனான் அப்படின்னு நினைக்கும் பொழுது மாயாவி அதை கம்பி வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சோன்னே அவர் மலையை தொடங்குறாரு. ஆனால் போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் எரிஞ்சு சாம்பலாயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் மாயாவி அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு அது ஒரு விஷயமா உதவி அவர் அங்கேருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டடம் கட்டுற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதமான கான்கிரீட் இருக்குது. அதில் ஒரு மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாரு. கால் தடங்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்கிரீட்டில் வந்து படியுது. ஸோ வேலை பார்த்துட்டு இருந்தவங்களா என்னமோ பில்லி சூனிய வேலை அப்படின்னு என்னமோ நினச்சிட்டு பதறி போய் அவங்க அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கான்கிரீட்டில் கால் தடங்கள் படிஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களும் பார்த்துட்றாங்க. ஸோ அவன் இன்னும் சாகலை, மறைஞ்சுதான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் பயமாகுது. நம்ம ஒரு விசித்திரமான எதிரி கூட மோதிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. மாயாவி ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு இடத்துல அங்கே நிற்கிறாரு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி செங்கல் கற்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டான அந்த விஷயத்த எல்லாமே கீழே கொட்டிகிட்டு இருக்கும் பொழுது மாயாவி அதை கவனிக்கலை. அது கீழே கொட்டும் பொழுது எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுதாரித்து தள்ளி விழுந்துடுறாரு. நல்ல வேலை வந்து இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்களுக்கு மத்தியில் நெசுங்கி இறந்து போயிருப்பார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தான் உடை மீது படிஞ்சிருந்த அந்த தூசி எல்லாமே தட்டி விட்டுட்டு நம்ம வந்து விமான நிலையத்துக்கு பக்கத்தில் போனால் அங்கே ஒரு கட்டணம் பழைஞ்ச கட்டடம் இருக்குது, அங்கே போய் மறைஞ்சிக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் ஒரு மாதிரி அப்போதைக்கு பதுங்கிக்கிறாரு. அப்போ ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, இந்த மாதிரி சில்லற திருட்டெல்லாம் பண்ணோம்னா வேலைக்காவது, நம்ம எதாவது பெருசாக பண்ணணும், நம்மக்கிட்ட அபூர்வமான சக்தி இருக்குது, இதை வச்சு பெருசாக சாதிக்கணும், மக்கள் எல்லாமே பயமுறுத்தணும் அப்படின்னு குரூரமான யோசனை எல்லாமே அவருக்கு அங்கே வர ஆரம்பிக்குது. அதன்படி முதல் கட்டமாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய உருவம் வந்து மறையணும் அப்படிங்கிறதுக்காக கரண்ட்டை தேடி போகிறாரு. ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான அந்த எலக்ட்ரிசிட்டியை எடுத்துகிட்டு தன்னுடைய உருவத்தை வந்து மறைச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் விமான நிலையம் நோக்கி அவர் போகிறாரு. அங்கே ஒரு தண்ணி லாரி மாதிரியான ஒரு லாரி ஒன்று போயிட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொற்றிக்கிறாரு. வெறும் இரும்பு கரை மட்டும்தான் அங்கே தெரியுது. அங்கே விமான நிலையத்துக்கு ஒரு மாதிரி வந்து சேர்ந்துறாரு. அங்கே ஒரு ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில நபர்கள் ஏறி புறப்பட தயாராக இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டுடைய அந்த படிக்கட்டில் ஏறி உள்ளே போகிற சமயத்தில் யாரோ தன்னை வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. என்ன அப்படிங்கிறது தெரியல. அப்போ தான் நமக்கு புரியுது மாயாவி அவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி இருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஒரு மாதிரி அங்கேருந்து புறப்பட ஆரம்பிச்சிருது. ஃப்ளைட் ஓட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த பைலட்டுகள் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவி நுழைஞ்சு ஒரு பைலட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடித்து வீழ்த்திடுறாரு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த இன்னொரு பைலட்டையே அடித்து வீழ்த்தும் பொழுது அந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி நிலைத்தடு மாதிரி ஒரு மாதிரி கிராஸ் ஆகிற நிலையில் எங்கேயோ போய் கீழே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துக்கிட்டு இருக்குது. நம்ம மாயாவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாராசூட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது அந்த ஒரு சேஃப்டி வந்து எடுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு அவர் சேஃபாக ஃப்ளைட் விட்டு ஒரு மாதிரி கீழே குதிச்சிடுறாரு. உள்ள பைலட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மயக்கமுற்ற நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ரேடியோலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தகவல் ஒரு மாதிரி வருது. ஹலோ, நாங்கள் பேசுறது கேட்கா, HK1122 பதில் சொல்லுங்கள், என்னாச்சு, ஃப்ளைட்டு என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது பதிலே சொல்லாதனால அங்கே இருக்கவங்க ஒரு மாதிரி ரேடியோவில் இருக்கவங்க அந்த ஒரு மாதிரி பதறி போய் ஒரு மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுதாரிச்சு ஒரு மாதிரி எழுந்திருச்சு என்ன நிலைமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது ஃப்ளைட்டை வந்து நம்ம சேஃபாக இறக்கணும், ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு முயற்சி வந்து அவர் அங்கே எடுக்கிறாரு. எப்படி அவரும் கஷ்டப்பட்டு ஃப்ளைட்டை வந்து தரையிறக்கிறதுக்கான அந்த முயற்சியில் வந்து பண்ணும் பொழுது துரதிருஷ்டவசமாக ஒரு ரெக்கை வந்து பார்த்தீங்கன்னா தரையோட மோதி ஒரு மாதிரி கிராஸ் ஆகிடுது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக ஃப்ளைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறுத்திட்டாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் யார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் பாரிங்ஸ்டன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆஃபீஸர் இருக்காரு. அதுக்கப்புறம் உயிர் தப்பிச்ச ஒரு பைலட்டுமே இருக்காரு. அவர் தான் அந்த மாதிரி ஒரு இரும்புக்காரை மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான விஷயமெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கேருந்து ஆஃபீஸர் புரிஞ்சுக்கிட்டு ப்ரொஃபஸரை பார்த்து சொல்கிறாரு, இதை கேட்கும் பொழுது உங்களுடைய அசிஸ்டண்ட் தான் ஞாபகத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ அவனாக தான் இருக்குங்கிற மாதிரி அங்கே புரிஞ்சுக்கிறாங்க. ப்ரொஃபஸருமே ஒரு மாதிரி கவலைப்பட ஆரம்பிக்கிறாரு. லூயிஸுக்கு ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அதுக்காக இப்படி குறுக்கு வழியில் போய் இப்படிப்பெல்லாம் பண்ணுவானே அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி அங்கே நினச்சிட்டு இருக்காரு. ஸோ ஒரு துறைமுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பல் நின்றுட்டு இருக்குது. அது வந்து புறப்பட தயாராக இருக்குது. அங்கே சில பேருமே இருக்கிறாங்க. ஸோ அந்த கப்பல் புறப்பட தயாராக இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த படிக்கட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவி வந்து பார்த்தீங்கன்னா மாயமாக ஏறிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கப்பலுமே புறப்பட தொடங்கிடுது. அந்த கண்ட்ரோல் ரூமில் எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம மாயாவி திடீர்னு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஒரு மாதிரி அடித்து ஒரு மாதிரி வீழ்த்த ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த கப்பல் ஒரு மாதிரி ஒரு பெரிய பாறை இருக்குது, அதை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கவனித்து வேற ஒரு திசையில் திருப்பி கப்பலை வந்து செலுத்தி கொண்டு போகணும். அதை வந்து பண்ண விடாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு மாதிரி வீழ்த்திட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லைஃப் போட் ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு வெளியில் குதிச்சிடுறாரு. அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி மூர்ச்சி அடைஞ்சு ஒரு மாதிரி மயக்கமான நிலையில் கிடக்குறாங்க. அந்த கப்பல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த பாறையை நெருங்கி மோதி ஒரு மாதிரி பெரிய ஒரு விபத்து அங்கே நடக்க போகிறதா தான் இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் எப்படியோ ஒரு சில நபர் அங்கே எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா
கப்பல் எங்கே போகுது அப்படிங்கிறத ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எப்படியோ கடைசி நேரத்தில் ஒரு கடைசி நிமிஷத்தில் அந்த கப்பலை வந்து அந்த பாறை மீது மோதாமல் எப்படியோ தவிர்த்துறாங்க. அந்த கப்பல் அந்த விபத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தவிர்க்கப்பட்டுருது. அப்போ அங்கே இருந்த 2 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு மாதிரி இருக்கிறத பார்க்குறாங்க. என்னுடைய ஆற்றலுக்கு இது 2வது சான்று அப்படிங்கிற மாதிரி. அதாவது மாயாவி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆற்றலை நிரூபிப்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போறாரு. ஆனால் இது வரைக்கும் அவர் செஞ்ச 2 முயற்சிகளுமே தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத உண்மை. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸருக்குமே கூட இருந்த இந்த இன்ஸ்பெக்டருக்குமே தெரிய வருது. இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த முயற்சியிலுமே அவங்க ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே மாயாவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் போட்டில் இரவு முழுக்க ஒரு மாதிரி அலைகளினுடைய அடுத்து வரப்பட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு கரையோரமாக அப்படியே ஒதுங்குறாரு. ஸோ இப்போ நம்ம ஏதாவது பண்ணுமே, ஒரு பாதுகாப்பாக எங்கேயாவது போகணுமே அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு குகையில் ஒரு மாதிரி தஞ்சம் முங்குத்துக்கிறாரு. அங்கே இருந்தபடியே இதெல்லாம் நம்ம பத்தாது, இதை விட பெருசு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருசாக ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ பொழுது விடிஞ்சிருது. அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஒரு இடத்துக்கு எப்படியே வந்து சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் கம்பத்தில் ஒரு மாதிரி ஏறிக்கிட்டு இருக்காரு தனக்கான அந்த மாய சக்தியை பெறதுக்காக. அப்போ அந்த வழியாக வந்த ரோந்து போலீஸார் வந்து அதை கவனிச்சிடுறாங்க. யாரோ ஒரு பைத்தியக்காரன் தற்கொலை முயற்சி பண்ணிக்க போகிறான், அதை எப்படியா தடுக்கணும் அப்படின்னு அவங்களும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பத்தில் ஒரு மாதிரி ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்காக கீழே வந்துரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் மாயாவி வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்கவே இல்லை. தனக்கு தேவையான அந்த பவர் ஒரு மாதிரி அதை இரும்பு கரத்தை பற்றி ஒரு மாதிரி எடுக்க பார்க்கும்போது சமயத்தில் அந்த எலக்ட்ரிசிட்டி போதலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக அவருடைய உருவம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மறையலை. ஸோ வசமாக மாட்டிக்கிட்டோமே, இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டா நம்ம நினச்சதெல்லாம் பண்ண முடியாமல் போயிருமே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு விஷயம் பண்ணுறாரு. அந்த கம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஒரு மாதிரி வர மாதிரி பண்ணிடுறாரு. இது மூலமாக அங்கே ஏறிட்டு இருந்த அந்த போலீஸுக்குமே ஒரு மாதிரி அது அட்டாக் ஆகுது. இவர் அதை சாதகமாக பயன்படுத்திட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி குதிச்சு வேற பக்கம் ஒரு மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த 2 ரோந்து போலீஸார் வந்த அந்த காரையுமே ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டு போறாரு. அவருடைய உருவம் பாதி மறைஞ்ச நிலையில் தான் இருக்குது. அந்த காரில் போய் எங்கே போறாரு அப்படின்னா ஒரு மின் உற்பத்தி நிலையத்துக்கு வராரு. அங்கே போனால் அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே கிடைக்கும். ஸோ அங்கேயும் ஒரு மாதிரி போறாரு. உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சாதனங்கள் அந்த மெஷின் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி பண்ணிடுறாரு. அது மூலமாக வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி ஒரு உடம்புல பாஞ்சு மறையிற ஒரு மாதிரி ஆரம்பிக்கும் பொழுது யாராவது இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வச்சுட்டாங்களே அப்படின்னு அங்கே வேலைக்கு இருந்த ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அதை தடுக்கணும்னு நினைக்கும் பொழுது மாயாவி தலையிலேயே ஒரு போடு போட அந்த நபர் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவி வெளியில் வந்துடுறாரு. ஆனால் இவர் பாட்டுக்கு அங்கே ரொம்ப ஒரு வேகமான நிலையில் அந்த இயக்கத்தை எல்லாமே இக்கிட்டு வந்ததுனால அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெடிச்சு சதறிடுது. ஏன்னா அது ஒரு மின் உற்பத்தி நிலையம் இல்லையா, அதனால இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் யார்டில் அங்கே இருக்கக்கூடிய அந்த போலீஸ் அந்த நபர்களுக்குமே ஒரு மாதிரி தெரிய வருது. நம்ம ப்ரொஃபஸர் பாரிங்ஸ்டனுமே ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாரு. இவனை இப்படியே விட்டா தேசத்துக்கே பெரிய ஒரு ஆபத்தாக வருவானே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு. அதுக்கப்புறம் இங்கே மாயை வந்து பார்த்தோன்னா தன்னை தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த போலீஸ்காரங்க கண்ணிலெல்லாம் மண்ணை தூவிட்டு எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விமான நிலையத்துக்கு வந்து அங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டில் ஒரு மாதிரி போக ஆரம்பிக்கிறாரு. எங்கே போகிறது அப்படின்னா நியூயார்க்குக்கு. இவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது மறைஞ்சிக்கிறாரு. மறைஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த லக்கேஜில் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அறையில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ரகசியமாக பதுங்கி அவர் ஒரு மாதிரி நியூயார்க்குமே வந்து சேர்ந்துடுறாரு. ஏன்னா இங்கிலாந்தில் மட்டுமே தன்னுடைய கைவரிசையை காட்டிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது, உலகம் முழுக்க நம்ம யாருன்னு அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நியூயார்க் பார்க்கும்போது ஒரு மாதிரி வந்து அவருடைய வேலையை காட்டலான்னு அவர் இப்போ வந்துடுறாரு. ஸோ நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பெரியதொரு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து அங்கே வாசிச்சுட்டு இருக்காரு. என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கிலாந்தில் இந்த மாதிரி ஒரு இரும்பு கரம் மட்டுமே இருக்கக்கூடிய மயமாக மறைஞ்சு இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த செய்தியை வாசிச்சுட்டு இருக்கும் பொழுதே நம்ம மாயாவி ஆல்ரெடி அங்கே வந்து அந்த நபரை ஒரு மாதிரி அடித்து வீழ்த்திட்டு அவர் ஒரு மாதிரி அங்கே லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்குறாரு. நான் தான் இரும்பு கை மாயாவி, நியூஸில் எல்லாமே என்னை பற்றி படிச்சிருப்பீங்க. நான் இப்போ அமெரிக்கா வந்திருக்கேன். என்னுடைய நோக்கம் விடியறதுக்குள்ளே இந்த நியூயார்க்கை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதா அப்படின்னு அவர் அங்கே பேசி முடிக்கும் பொழுது 2 போலீஸ்காரங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த மாயாவி ஒரு மாதிரி அந்த இரும்பு கரத்தை நோக்கி ஒரு மாதிரி சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுல இருந்து விலகி வந்து பார்த்தீங்கன்னா அது நபர்களை அடிச்சு வீழ்த்திட்டு அவர் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அறிவிப்பை மாயாவி கொடுத்ததுக்கு அப்புறமா நியூயார்க்கில் மக்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை எப்படி சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த எல்லாமே இவரே நேரடியாக ஒரு மாதிரி மறைஞ்சிருந்து ஒரு மாதிரி கண்காணிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஒரே குழப்பமும் சூழ்நிலையுமா மக்கள் அங்கேயும் அழிஞ்சு ஓடுறாங்க, ஊரை களி பண்ணிட்டு போடலான்னு அந்த மாதிரியான விஷயங்களுமே அங்கே நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்மட்ட ஆலோசனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுறாங்க. ஸோ நியூயார்க் நகரத்தையே அழிக்கிறது மூலமாக அவனுக்கு என்ன லாபம் இருக்க போகுது, ஒருவேளை பிளாக்மெயில் பண்ணுறானோ, அப்படி ஒரு வேளை நான் நியூயார்க் நகரை அழிக்காமட்டேன்னா அதுக்கு இணையான பணத்தொகை இது மொத்தமாக இது கேட்பானோ என்னமோ அப்படின்லாம் பேசும்பொழுது ஏதோ பைத்தியக்காரத்தனமே ஏதோ பண்ணுறான், அவனை நம்ப முடியாது, சும்மா கதை கூட விடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி இப்படி அவங்களாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்டர் லிஞ்ச் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் பாரிங்ஸ்டன் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயா இப்படி எல்லாம் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஸர் வந்து தானும் ஒரு வகையில் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் நோக்கி ஒரு மாதிரி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மாயாவையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகரத்தை ஒரு மாதிரி மாயமாக இருந்து ஒரு மாதிரி கண்காணிச்சிட்டு இருக்காரு. மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கலாம் கேட்டுட்டு இருக்காங்க. மக்கள் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க.
ஒரு ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த நியூயார்க்குமே அழிச்சிட முடியுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்பொழுது மாயாவி அவருக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு, எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது தெரியாமல் வந்து இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நியூயார்க்ல இருந்து தப்பிச்சு வெளியே ஓடுறதுக்கான மக்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் குழப்பம் இந்த மாதிரியான சூழல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிலை வந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாருமே நியூயார்க்கை விட்டு காலி பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அங்கே எல்லாருமே வந்து பயங்கரமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. ஸோ மாயாவி எப்படி இதை சாதிக்க போகிறான் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் தெரியுது, மாயாவி சாதாரண ஆள் கிடையாது. அவருக்கு விஞ்ஞான அறிவு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வெடிகுண்டுகள் பற்றின அந்த ஒரு ஞானமும் இருக்குது. அப்படிங்கிறனால அவர் ஈஸியாகவே அதுக்குண்டான வேலைகள் அங்கே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நகரமே மொத்தமாக அழிகிற அளவுக்கு ஒரு பாம் வந்து செட் பண்ணி ஆகணும், அதுக்கான வேலையில் ஈடுபடுறாரு. ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அங்கே வந்து நோக்கி போகிறாரு. உள்ளே வந்து போய் அந்த பாம் ஒரு மாதிரி செட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இருந்து சரியாக 12 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம் வந்து செட் பண்ணி வைக்கிறாரு. அதாவது காலையில் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் இருந்த இடம் தெரியாமலே அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி அவர் அங்கே பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூயிஸ் கிராண்டால பிடிக்கிறக்காக போலீஸு மிலிட்ரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அறிவிப்பு கொடுக்குறாங்க, ஒழுங்காக சரணஞ்சு நகரத்தையே சுற்றி வளச்சிட்டோம், எங்கேயும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மாயாவி மறைஞ்சிக்கிட்டே இது எல்லாத்தையும் அங்கிருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. மாயாவியை வேற இடத்துல தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுமே இரும்புக்கரம் அப்படின்னு நினைச்சிட்டு பளபளப்பா இருக்கக்கூடிய வேற எதையோ எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி சுட்டு ஒரு மாதிரி மிரட்சி அடைஞ்சு ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இவருமே நியூயார்க்கை விட்டு தப்பிச்சு போறதுக்கான அந்த வேலையிலுமே ஈடுபட ஆரம்பிக்காரு. ஏன்னா நியூயார்க்கே ஒட்டுமொத்தமாக அழிய போற சமயத்தில் இவருங்க இருந்தால் இவருமே சேர்ந்து அழிஞ்சிருவாரு. அங்கே ஒரு ட்ரக் இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில போலீஸ் ஆட்கள் இவங்களாம் இருக்காங்க. அங்கேருந்து எப்படியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் உள்ள வண்டிக்குள்ளே ஏறி அங்கே இருந்த டிரைவர் ஒரு மாதிரி துப்பாக்கி முனையில் மிரட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா செலுத்த வைக்கிறாரு. ரொம்ப இயல்பாக ஓட்டிட்டு போய் யாருக்கும் சந்தேகம் வராதபடி ஓட்டு, நான் நகர எல்லை எப்படியாவது சென்றடையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அந்த டிரைவருமே ஒரு வழி இல்லாமல் அவன் பாட்டுக்கு அந்த வண்டி அங்கே ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். அதே மாதிரி நகரத்தோட எல்லைக்குமே வந்தடைஞ்சிடுறாங்க. நம்ம மாயாவி இறங்கி அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் அவருடைய உருவம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வர ஆரம்பிச்சிருது. இதனால போலீஸ்காரங்க எல்லாருமே பார்த்து அவர் மறுமை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. சார் கடைசி நேரத்தில் இப்படி காரியம் கெட்டு போச்சு அப்படின்னு அவருமே கவலைப்பட்டு எப்படியாவது அவங்க கிட்ட மாட்டாமல் தப்பிக்கணுமே அப்படின்னு அங்கேருந்து ஒரு மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு வேட்டை நாய்கள் கிட்ட இருந்து ஒரு நபர் தப்பிக்கும் பொழுது என்ன மாதிரியான பயம் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு பீதியோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவி அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதே சமயத்தில் வாஷிங்டன் விமான நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபசர் பாரிங்ஸ்டனும் கூட இருந்த இன்ஸ்பெக்டருமே அங்கே ஒரு மாதிரி வந்து சேர்றாங்க. அப்படி வரும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுட சுட ஒரு தகவல் வந்து சேருது. ஒரு போலீஸ்காரர் வந்து அங்கே ஒரு மாதிரி சொல்கிறாரு. ஸோ நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மாயை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அவனுடைய உருவம் வந்து பெற்று அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம போலீஸ்காரங்க எல்லாமே துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் பிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ரொஃபஸருக்கு வருது. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மாயாவி அதாவது கிராண்டல் என்ன யோசிப்பான் அப்படிங்கிறது என்னால் யூகிக்க முடியுது. சீக்கிரம் வந்து நம்ம அங்கே போய் ஆகணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் அங்கே இருக்கிறாரு. ஆனால் அங்கே அமெரிக்க போலீஸ்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை தடுக்க முடியும், சமாளிக்க முடியும் அப்படின்னு நம்புறீங்க அப்படின்னு தெரியல. அவ்வளோ பெரிய ஊரில் அந்த ஒரு நபரை வந்து தேடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியே பிடிச்சாலும் அவன் எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நழுவி போயிடுறான் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களை விட எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். ஒரே ஒரு கண்டிஷன், நான் சொல்கிறபடி செய்யுங்க, அவனை எப்படி பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதே வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மாயாவி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி போலீஸ்காரங்களுமே ஓடாத நில்லு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவனை பிடிக்க போகிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி அங்கே எங்கேயோ இருக்கும் போல இருக்குது. அதை ஒரு மாதிரி இரும்பு கை மூலமாக அப்படியே பற்றாரு. ஆனால் பிரச்சனை என்ன, போதுமான மறையக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அங்கே கிடைக்கல. ஆனால் இருந்தாலுமே அந்த இடத்துல போதுமான வெளிச்சம் அதிகமாக இல்லாததுனால அந்த ஒரு இருட்டை வந்து சாதகமாக்கி அங்கேருந்து மெதுவாக நைஸாக நழுவி ஒரு மாதிரி போயிடுறாரு. இருந்தாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பவர் வேணும், முழுசாக மறையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த திரும்ப அந்த ஒரு பெரிய ரேடியோ ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாரு. அங்கே இவருக்கு தேவையான நிறைய கரண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அங்கே போனால் அவருக்கு பெரிய ஒரு ஏமாற்றம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி காட்ஸ் போலீஸ் இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. ஸோ இங்கேருந்து நம்ம எதையும் பண்ண முடியாது அப்படின்னு திரும்பி போகிற சமயத்தில் ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்படும் பொழுது அந்த நபரை அடித்து வீழ்த்திட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. அப்படி அடித்து வீழ்த்துறதுக்கு முன்னாடி இங்கே மின்னிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு கழுத்தை பிடிச்சி கேட்கும் பொழுது அந்த ஒரு நபர்னால வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லாமல் இருக்க முடியல. ஸோ அந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த நபரை அங்கேயே போட்டுட்டு இவர் அந்த இடத்த நோக்கி வேகமாக விரைகிறாரு. அதே மாதிரி அந்த மின் உற்பத்தி நிலையத்துக்குமே அவர் போயிடுறாரு. அங்கே உள்ளே போகிற சமயத்தில் அங்கே சில மிலிட்ரி ஆளுங்க இருக்காங்க, அவங்களாம் பார்த்துடுறாங்க. ஸோ அவனை கிராண்டில் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே உள்ளே வந்த மாயாவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு போய் தனக்கு தேவையான பவரை வந்து எடுக்கல அப்படின்னு அந்த லிவரை ஒரு மாதிரி ஆன் பண்ணுற சமயத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுது, பவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை. ஸோ கடைசி நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பதறிட்டு இருக்காரு. எப்படியாவது இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு ஒரு மாதிரி அவசர கால படிக்கட்டு வழியாக ஒரு மாதிரி வெளியில் வந்துடுறாரு. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா
முன்னாடியே எச்சரிக்கையா பாதுகாப்புக்கு சில நபர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. இருந்தாலுமே ஒரு ரகசியமா பதுங்கி நின்னு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நைட் நேரத்துல யாருக்கு எதுவும் தெரியாது. இந்த ஒரு இருட்ட சாதகமா பயன்படுத்திட்டு நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னு இன்னுமே ஒரு மாதிரி நம்பிக்கையா அவர் அங்க செயல்பட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றோரமா போயிட்டோம்னா அங்கிருந்து எப்படியாவது தப்பிக்க முடியும் அப்படின்னு பிளான் போடுறாரு. ஃபர்ஸ்ட் அந்த இருக்கக்கூடிய நபர்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு பெட்டியை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வேற ஒரு பக்கம் வீசும் பொழுது அந்த சத்தம் கேட்டு எல்லாருமே அதை நோக்கி போறாங்க. அதை சாதகமாக பயன்படுத்திட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போட்டு மாதிரி இருக்கக்கூடியதை எடுத்துக்கிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து பண்ண அந்த இருட்டை சாதகமாக்கிட்டு அந்த ஆற்றில் வந்து பயணமாய் அங்கே போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களுக்கு ஒன்றுமே தெரியல, என்ன சத்தம் ஏதுன்னு ஒன்றும் புரியாமல் அங்கே குழம்பி போய் இருக்கிறாங்க. ஸோ மாயாவிக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. இங்கே இருக்கக்கூடிய எல்லா மின் உற்பத்தி நிலையங்கள் கரண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குமோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதனால நம்மளால இப்போ எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தையுமே அவர் அங்கே புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இரும்பு கை மாயாவி என்ன பண்ணாரு, அவர் அந்த மாய தோற்றத்துக்கு போனாரா இல்லையா, அந்த நியூயார்க் நகரத்தை விட்டு தப்பிச்சாரா இல்லையா, அதே சமயத்தில் இங்கே ப்ரொஃபஸர் வந்து இப்போ அவருடைய திட்டப்படி இங்கே வீரர்கள் எல்லாமே செயல்பட்டு இருக்கும் பொழுது நம்ம மாயாவினால் அதை வந்து அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாகவும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் மீதி சுவாரஸ்யமான கதையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. அது வரைக்கும் காத்திருங்கள். நன்றி நண்பர்களே.